ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்ல மேக்ஸிமம் மார்க் வாங்குறதுக்கு நீங்க ஒரு ஆன்சர் பேப்பரை எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நாம இந்த செஷன்ல டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிங்களா? சோ அதனால இந்த செஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒய் பேப்பர் பிரசன்டேஷன் மேட்டர்ஸ் எ லாட். சோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க வந்து மார்க் வந்து கம்மியா வாங்குறதுக்கு மெயின் ரீசன் அவங்களோட புவர் பிரசன்டேஷன் தான். சரிங்களா? சோ இப்ப டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நிறைய ஆன்சர் பேப்பர்ஸ் இருக்கும். சோ அந்த ஆன்சர் பேப்பர்ஸ் இருக்கும்போது அவங்க நிறைய டைம் எடுத்துக்க மாட்டாங்க ஒவ்வொரு பேப்பருக்கும். சோ அதனால வந்து அந்த ஆன்சர் பேப்பர்ல பிரசன்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறது மெயினா பார்ப்பாங்க. சரிங்களா? சோ கிளியரா எழுதிருக்கீங்களா, சோ நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்கீங்களா, சோ ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டா வந்து நீங்க பாக்ஸ் பண்ணிருக்கீங்களா, சோ இந்த மாதிரி விஷயம் தான் அவங்க குயிக்கா வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஸ்பாட் அவுட் பண்ணி அதுக்கான மார்க் கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் டீச்சர்ஸ் அட்ராக்ட் பண்ற விதமாவும் இருக்கும். சரிங்களா? சோ அதனால பிரசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரைட் தி கொஸ்டின் நம்பர் கரெக்ட்லி. சரிங்களா? சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டினை பார்த்த உடனே அந்த கொஸ்டினுக்கான டைட்டில எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துருப்பாங்க, கொஸ்டின் நம்பர் போடாமலே எழுதி இருப்பாங்க. சோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து 2ல இருந்து 3 பேஜஸ் வந்து ஆன்சர் எழுதி இருந்தாலும் கூட சோ அவங்களுக்கு வந்து மார்க் கிடைக்காது. சோ முக்கியமான விஷயம், நீங்க கொஸ்டின் நம்பர் எழுதி இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த கொஸ்டின் நம்பர் எழுதினாலும் கூட சில கொஸ்டின்ஸ் வந்து ஏ பி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 11th கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 11ல ஏ கொஸ்டினும் இருக்கும், பி கொஸ்டினும் இருக்கும். ரன்ல ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப 11 ஏவா அல்லது 11 பியா அப்படிங்கிறத கரெக்டா எழுதணும். அந்த காலம்க்கு லெஃப்ட் சைடுல வந்து இந்த நம்பர் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? சோ இப்படி ஒரு காலம் இருக்கு அப்படின்னா அதுக்கு லெஃப்ட் சைடுல 11A. சரி, அந்த மாதிரி நீங்க எழுதணும். அதுக்கப்புறம் தான் நீங்க டைட்டில் எழுதிட்டு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. சரிங்களா? சோ அடுத்தது, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கணும், ஸ்பேஸ் இருக்கணும். சரிங்களா? ஆர்எல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்தது இந்த மாதிரி வந்து ஸ்கேல் வந்து ஒரு கோடு போட்டுருங்க. மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து நீங்க ஒவ்வொரு கொஸ்டின் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கேல் எடுத்து நீங்க பென்சில் வந்து லைன் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா பிரசன்டேஷன் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சரிங்களா? சோ அடுத்தது, ஸ்டார்ட் வித் த ஸ்ட்ரக்சர். சோ இப்ப ஆன்சர் பிரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இருக்கு. சோ மேல கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? சோ அந்த கொஸ்டின்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கிவன் டேட்டா என்ன அப்படிங்கறத கலெக்ட் பண்ணணும். அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? அடுத்தது, அந்த கொஸ்டினுக்கு ரெலவெண்டான ஃபார்முலா என்னன்றதை எடுத்து எழுதணும். அது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது, அந்த கிவன் டேட்டாவை எடுத்து ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த சப்ஸ்டிடியூஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கணும். நீங்க அந்த சிம்பிளை பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ அப்படி சிம்பிளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனல் ஆன்சர் வருது இல்லையா, அந்த ஃபைனல் ஆன்சரை நீங்க பாக்ஸ் பண்ணி காட்டணும். சோ இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு கொஸ்டினும் நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து டீச்சர்ஸ் கொடுத்துருவாங்க. சோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், மறந்துடாதீங்க. சரிங்களா? சோ அடுத்தது, ஹைலைட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஆமா, சோ முக்கியமான ரிசல்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஹைலைட் பண்ணணும். சோ இப்ப அதே வந்து ஏதாவது பேராகிராஃப் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ இப்ப தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டுரை இந்த மாதிரி எல்லாம் எழுத சொல்றாங்க அப்படின்னா முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. சரிங்களா? சோ எல்லாத்தையும் வந்து நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டாம். இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணா போதும். சோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி எஸ் இந்த ஆன்சர் வந்து ரெலவெண்டா தான் இருக்கு, கரெக்டா தான் இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? சோ அதை மறந்துடாதீங்க. அண்ட் முக்கியமா ஃபைனல், இப்ப மேக்ஸ் ஏதாவது மேக்ஸ் இல்ல பிசிக்ஸ் இந்த மாதிரி வரும்போது ஃபைனல் ஆன்சர் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க பாக்ஸ் பண்ணி காட்டணும் இந்த மாதிரி. சரிங்களா? சோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர் அப்படின்ட்டு நீங்க வந்து ஷோ பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், மறந்துடாதீங்க. சோ இந்த மாதிரி பண்றது மூலமா டீச்சர்ஸ் வந்து குயிக்கா எது வந்து சரியான ஆன்சர் அப்படிங்கறத கண்ணுல பார்த்துட்டு அடுத்த செகண்டே பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணிடுவாங்க. சோ கண்டிப்பா இது வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து இம்ப்ரெசிவா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காட் இட்? சோ அடுத்தது, மெயின்டைன் நீட்னஸ். சரிங்களா? சோ உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து கிளியரா இருக்கணும், அதை மறந்துடாது. அடுத்தது, ஓவர் ரைட்டிங் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சோ அப்படியே ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப தப்பா எழுதுனா ஒரே ஒரு சின்னதா ஒரு லைன் மூலமா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஒரே ஒரு ஹரிசாண்டல் லைன். சோ இப்ப வந்து நான் என்ன எழுதிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல மெயின்டைன் இந்த வேர்டு வந்து நான் தப்பா எழுதிட்டேன், ஸ்பெல்லிங் ஏதோ தப்பா எழுதிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு தப்பா எழுதினா இந்த மாதிரி சின்னதா ஒரு லைன் மட்டும் போடுங்க. இப்படி எல்லாம் நீங்க அடிச்சு வைக்க வேண்டாம். தட் இஸ் ராங். சரிங்களா? சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்க வேண்டாம். சோ அதெல்லாம் ஓவர் ரைட்டிங் எல்லாம் இருக்கக்கூடாது, அதை பாத்துக்கோங்க. சோ அடுத்தது பாருங்க, கீப் மார்ஜின்ஸ் நீட். சோ இப்ப மார்ஜின் வந்து தெளிவா வந்து நீங்க டிரா பண்ணிக்கோங்க. ஓகே? சோ அது போக வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து கரெக்டா வந்து ஒரு லைன் போட்டு சோ அந்த கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க நீட்டா பிரசன்ட் பண்றதன் மூலமா சோ அந்த பிரசன்டேஷனுக்காகவே உங்களோட மார்க் வந்து அதிகமா வரும், மறந்துடாதீங்க. சரிங்களா?
ஸோ அடுத்தது இப்போ டயக்ராம் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டயக்ராம்ஸ் வந்து டீச்சர் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா பென்சில் யூஸ் பண்ணி நீங்க டிரா பண்றீங்க இல்லையா, அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது போக அந்த டயக்ராம்ல ஏதாவது வந்து பார்ட்ஸ் இருக்கு. பயாலஜியில் ஏதாவது ஒரு பிளான்ட் வரைகிறீங்க, அந்த பிளான்ட்டோட பார்ட்ஸ் எல்லாம் நீங்க மார்க் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா அந்த நேம்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஏற மார்க் போட்டு திஸ் இஸ், ஸோ என்ன சொல்றது, திஸ் இஸ் ஹெட், ஸோ திஸ் இஸ் நோஸ், இந்த மாதிரி வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கு நேமிங் எல்லாம் கரெக்டா வந்து நீங்க மார்க் பண்ற மாதிரி இருக்கணும். பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது எஸ். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம முடிச்சிட்டோம். 1 மார்க் எழுதும் போது ஒவ்வொரு 1 மார்க்கும் இடையில நீங்க கொஞ்சம் கேப் இருக்கணும். சரிங்களா? சோ இந்த 1 மார்க்குக்கு அடுத்ததா இதை வந்து அப்படியே ஒட்டி எழுதக்கூடாது, அதை நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் முக்கியமா 1 மார்க் நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னா சோ இந்த ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல அதுக்கான ஆன்சரும் எழுதுங்க. டீச்சர்ஸ் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சரிங்களா? சொன்னால அதனோட ஆன்சர் எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் இவ்வளவுதான் பசங்களா. சோ இந்த மாதிரி நீங்க பிரசன்ட் பண்ணாலே போதுமானது. சரிங்களா? சோ முக்கியமான விஷயம், கம்பல்சரி கொஸ்டின் கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஸ்டின் எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது. சோ ஸ்கிப் பண்ணாம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து அதுல எழுதி வைங்க. சோ இப்ப அந்த கம்பல்சரி கொஸ்டினுக்கு ரெலவெண்டான ஃபார்ம்ல ஏதாவது தெரியுது அப்படின்னா அந்த ஃபார்ம்லாவே எழுதி வை, அந்த ஃபார்ம்லாக்கு 1 மார்க் கிடைக்கும். சரிங்களா? சோ இல்ல அதுல வேற ஏதாவது ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து உன்னால சால்வ் பண்ண முடியுதுன்னா முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணு. சரிங்களா? அதுக்கு இன்னொரு மார்க் கிடைக்கும். ஸ்டெப் மார்க்ஸ் இருக்கு, ஃபார்ம்லாக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கு. சோ அதனால வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து கட்டாயம் நீங்க வந்து ஃபுல்லா அட்டன் பண்ணணும். நல்லா தெரிஞ்சது அப்படின்னா கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிட்டு, தெரியல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதுல வந்து தெரிஞ்ச விஷயத்த வந்து நீ எழுதி வை கம்பல்சரி கொஸ்டின்ல. சரிங்களா? சோ அதுக்காக மார்க் கண்டிப்பா கிடைக்கும். காட் இட். சோ அடுத்தது பாருங்க, எஸ் இந்த ஃபார்ம்ல வந்து முக்கியமா நீங்க எழுதணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலா 3 hours வந்து எக்ஸாம் நடக்குது, 180 minutes. அந்த 180 minutesல ஃபர்ஸ்ட் 10 minutes நீங்க என்ன பண்றீங்க, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்றீங்க. கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணி எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கோ அந்த கொஸ்டின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு டாட் மாதிரி வச்சு, சோ யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத மாதிரி உங்களுக்கு மட்டும் தெரியாத மாதிரி சின்னதா டாட் மாதிரி வச்சு நீங்க என்ன பண்றீங்க, அந்த கொஸ்டினை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. சரியா? சோ அடுத்து பாரு, லாஸ்ட் 20 minutes. லாஸ்ட் 20 minutesல வந்து நீ எழுதுனது எல்லாமே கரெக்டா இருக்கா, அண்ட் எல்லா கொஸ்டினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ற, கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கியா, கொஸ்டின் நம்பர் எல்லாம் போட்டிருக்கியா, சோ அதெல்லாம் வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 20 minutes. அப்ப பெர்ஃபெக்ட்டா 150 minutes மட்டும் தான் நீ என்ன பண்ற, அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீ வந்து ஆன்சர் எழுதுற. சரிங்களா? சோ இந்த மாதிரி பண்றதன் மூலமா இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்க கொஸ்டின் நம்பர் ஏதாவது போடாம இருக்கீங்களா அதெல்லாம் வெரிஃபை பண்றதன் மூலமா சோ உங்களால வந்து நிறைய மார்க்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருந்தாலும் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணதுக்காக இந்த 20 minutes மறந்துடாதீங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய மார்க் டெஸ்ட் எல்லாம் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் எல்லாம் எழுதி பிராக்டிஸ் பண்ணும்போது சோ ரொம்ப ஃபாஸ்டா வந்து அந்த எக்ஸாம்ல வந்து நீங்க அந்த எல்லா கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். இல்ல முறை ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா நிறைய டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சால்வ் பண்ற இல்லையா, நீங்க மோர் தென் ஒன்ஸ் வந்து அந்த கொஸ்டின் ஆல்ரெடி நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப ஃபாஸ்டாவே ஆன்சர் பண்ண முடியும். சம்டைம்ஸ் நிறைய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கூட உங்களுக்கு மெமரியில இருக்கும். சரிங்களா? சோ அதனால வந்து பிராக்டிஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ மார்க் டெஸ்ட் நிறைய எடுங்க, எல்லா எக்ஸசைஸும் சால்வ் பண்ணுங்க, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. சோ ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து கோ த்ரூ பண்ணுங்க. சோ எல்லா சாப்டருக்கும் மைண்ட் மேப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோ. சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க, நாலேஜ் பிளஸ் நீட் பிரசன்டேஷன் பிளஸ் கரெக்ட் ஸ்டெப்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் மார்க்ஸ். பாருங்க, இந்த ஒரே ஒரு விஷயத்துல வந்து இந்த கம்ப்ளீட் செஷனை வந்து முடிச்சுட்டாங்க. சரிங்களா? சோ உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும், நீட்டா பிரசன்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கணும், அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்டான ஸ்டெப்ஸ் வந்து நீங்க போட்டிருக்கணும். இது மூணும் சேர்ந்து அந்த கலவை தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் மார்க் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸா இருக்கும். சரிங்களா? சோ இதை வந்து தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோ. அண்ட் எக்ஸாமினர்ஸ் do not see your effort at home, they see only your answer paper. சோ வீட்ல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு படிச்ச அப்படிங்கறதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. உங்களோட ஆன்சர் பேப்பர்ல எப்படி பிரசன்ட் பண்ணிருக்க அப்படிங்கறத மட்டும் தான் எக்ஸாமினர்ஸ் வந்து பார்ப்பாங்க. அதாவது உங்களோட பேப்பர்ஸ் எவாலுவேட் பண்றாங்களே அவங்க வந்து இதை தான் பார்ப்பாங்க. இதை மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோ. சோ பிரசன்டேஷன் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? சோ தட்ஸ் ஆல் பசங்களா. அண்ட் இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். காட் இட். சோ தேங்க்யூ கைஸ்.